இந்த வீடியோவில் 7th standard term 1 exercise number 1.1ல இருக்க fill in the blanks, true or false objectiveக்கான question and answers பார்க்கலாம். First question வந்து fill in the blanks. -30 plus dash is equal to 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எந்த நம்பர் வந்தால் நமக்கு வந்து 60 வரும்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -30 இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த -30 என்ன பண்ணும், இந்த இஸ் ஈக்குவல் இருக்குது. இது அப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 60 + 30, அப்போ என்ன ஆகிடுது, என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்கனால ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 90. அப்போ இந்த ஆன்சர் என்னது 90. செகண்ட் சம் -5 plus dash is equal to -100. ஸோ இங்கே இருக்க அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க இந்த நம்பரோட இதை ஆட் பண்ணால் -100 வரணும். அப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும். அப்போ இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆகிடும், அங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா -100, இங்கே ப்ளஸ் -5 என்ன ஆகிடும், +5 மாறிடும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் இது 100 5 100. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ் போட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 100 - 5 95. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், -95. இப்போ -95 -5 வந்து -100. இப்போ தேர்ட் சம் -52 + -52. ஸோ சேம் சைனாக இருக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடணும். ஸோ -52 + 52 is 104. அடுத்தது ஃபோர்த் சம் dash + -22 is equal to 0. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா, இங்கே 0 வந்திருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் யூஸ் பண்ணணும். எப்போ இங்கே 0 வரும்னா, ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர் மைனஸ்லேயும் இருக்கும்போது தான் 0 வரும். அப்போ இங்கே வந்து -22 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஆன்சர் +22. அதே மாதிரி ஃபிஃப்த் சம்மும் dash + -70 is equal to 70 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 கொடுத்தனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டுடலாம். இல்லை இங்கேயும் அதே இதை கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -22 இங்கே போகும்போது +22 ஆகிடும். அப்போது 0 + 22 22, அதுபடியும் கூட போட்டுக்கலாம். இப்போ இங்கே அதே மாதிரி பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும், வெரி குட். இந்த -70 இங்கே போகும்போது என்ன ஆகிடும், +70 ஆகிடும். அப்போ 70 + 70 is 140. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 140. இப்போ 6 சம் பாருங்கள். 20 + 80 + dash is equal to 0. அப்போது 18 20 ஆட் பண்ண எவ்வளோ வரும், 100. அப்போது 100 வந்து +100 அங்கே வரும்போது என்ன வரும், -100 ஆகிடும். அப்போ therefore 0 - 100 is -100. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், -100. இதை ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +100, இது வந்து -100. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் பண்ணும்போது 0 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். 70 + -25 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 75 - 25 is 50. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. 8th சம் போட்டுடலாம். 8th சம் 171 + dash is equal to 0. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இந்த 171 அங்கே வரும்போது என்ன ஆகிடும், -171. அப்போ 0வோட -170னா 71 சொல்லும்போது 0வோட ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் என்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணுமோ அதான் வரும் இல்லைங்களா. அப்போ -171. therefore இங்கே ஆன்சர் என்ன வரும், -171. இப்போ 9th சம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. -3 -12 -77 is equal to dash கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு கொடுத்தனால இங்கே என்ன 3 நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதே 3 நம்பர் தான் இங்கே ஆட் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், -12 இருக்குது, -77 இருக்குது. அப்போ இங்கே என்ன இல்லை, -3 இல்லை. அப்போ அந்த -3 போட்டுங்க. அடுத்தது -42 + dash + -23 is equal to 2 dash + 15 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 3 நம்பர் கொடுத்தனால இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதே ஆர்டரில் தான் வரும். இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே 1 நம்பர் இருக்குது. அப்போ 3 நம்பர், இங்கே இருக்க 3 நம்பர், இங்கே இருக்க 3 நம்பர் சேமாக இருக்கணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -42, அது இங்கே அப்படியே எழுதிக்கிங்க. செகண்ட் நம்பர் இங்கே இல்லை, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 15. அந்த 15 இங்கே போட்டுங்க. -23 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அந்த -23 இங்கே எழுதிக்கிங்க. ஸோ இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்பரை மாற்றி ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக வரும்.
Next say true or false. The additive inverse of minus 32 is minus 32 கொடுத்துருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ்னாலே சைன் மாற்றணும். அப்போ மைனஸ் 32 என்ன ஆகும், ப்ளஸ் 32 மாறிடும். அப்போ கொடுத்த ஆன்சர் என்னது, ஃபால்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம், மைனஸ் 90 மைனஸ் 30 ரெண்டுமே மைனஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் போட்டு ஆட் பண்ண எவ்வளோ வரும், 120 வரும். ஆனால் அவங்க 60 கொடுத்துருக்கனால இது என்னது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் சம், மைனஸ் 125 ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். தேர்ஃபோர் இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எயித் சம், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். எயித் சம், தி டெம்பரேச்சர் அட் 12 noon அட் அ சர்டன் பிளேஸ் வாஸ் 18 degree above 0. ஸோ above 0ன்னு சொல்லும்போது இது ப்ளஸ் 18 degree. இஃப் இட் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 3 degree per hour, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி குறைஞ்சிட்டே வருது. அட் வாட் டைம் இட் வுட் பி 12 degree பிலோ 0. 0 கீழே 12 டிகிரி வரும்போது எத்தனை டைமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன இருக்குது, 12 noonல வந்து 12 மணி மத்தியான டைமில் 18 டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும், 1 o'clock வந்துடும் இல்லைங்களா. ஸோ 1 PM 1 PMல 3 டிகிரி குறையும் போது எவ்வளோ வரும், 15 டிகிரி. அப்புறம் 2 PM அப்போ எவ்வளோ வரும், 3 டிக்ரீஸ் பண்ணிட்டுவாங்க இங்கே 15. அதுக்கப்புறம் 12 டிகிரி. அடுத்தது 3 PMல 12லேருந்து போச்சுன்னா 9 டிகிரி. அப்புறம் 4 PMல 6 டிகிரி. 5 PMல 3 டிகிரி. 6 PMல 0 டிகிரி. பிலோ 0 12 டிகிரி வரணும் மாதிரியா. அப்போது 6 PM ஆயிடுச்சா. அடுத்தது வரும் 7 PM. 7 PMல மைனஸ் 3 டிகிரி. 8 PMல மைனஸ் 6 டிகிரி. 9 PMல மைனஸ் 9 டிகிரி. 10 PMல மைனஸ் 12 டிகிரி. அப்போது 0க்கு கீழே வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 12 டிகிரி. அப்போ எத்தனை மணிக்கு மைனஸ் 12 டிகிரி வருது, இங்கே பிலோ 0ன்னு சொல்லும்போது மைனஸ் 12 டிகிரி. அப்போ எத்தனை மணிக்கு வருது, 10 PM. therefore the answer is 10 PM. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர் ஆஸ் இட்ஸ் ஆன்சர். இங்கே கொடுத்ததில் எதுக்கு நெகட்டிவ் நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே மைனஸ் 9 மைனஸ் 5 வந்து எவ்வளோ வரும், மைனஸ் 14. மைனஸ் 14 ப்ளஸ் 6 வந்து மைனஸ் 8 வரும். ஸோ இதுக்கு மைனஸ் வந்துருச்சு. இதுக்கு பாருங்கள் மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ் கிரேட்டராக இருக்குன்னா இது நெகட்டிவ் வராது. இங்கேயும் பாருங்கள் நெகட்டிவ் அதிகமாக இருக்கா பாருங்கள். மைனஸ் 12 மைனஸ் 6 மைனஸ் 18. மைனஸ் 18 ப்ளஸ் 18 0 ஆகிடும். 0க்கு சைனே இல்லை. இப்போ 10க்கு பாருங்கள், 10 + 8 எவ்வளோ, சாரி 10 + 8 வந்து 18. 18 மைனஸ் 4 வந்து ப்ளஸில் பாசிட்டிவில் வரும். அப்போ எதுக்கு மட்டும் தான் நெகட்டிவ் வருது, இதுக்கு ஒன்றுக்கு தான் ஆன்சர். அப்போ எது வந்து நெகட்டிவ் வந்து நிறையா இருக்கணும், நிறைய பெரிய நம்பருக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆன்சர் வரும். இப்போ நெக்ஸ்ட் 10 சம் பாருங்கள். மைனஸ் 10 + 7. ஸோ மைனஸ் 3 இஸ் த ஆன்சர். சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் 8 மைனஸ் 8 என்ன ஆகிடும், மைனஸ் 10. மைனஸ் 10 + 10 இஸ் 0. நெக்ஸ்ட்டு 20 + மைனஸ் 9 + 9. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு நம்பர் சேம் நம்பர் வந்து ப்ளஸ் மைனஸ் வரும்போது நம்ம படித்தோம் இல்லையா, அடிட்டிவ் இன்வர்ஸ் படித்தோம். அப்படி இருக்கும்போது ரெண்டும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் 9 + 9 0 ஆகிடும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர், 20 இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.